ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கம்மன்னு சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். அந்த தக்காளி குழம்பு ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறமா வெங்காயம், தக்காளி. இந்த டிஷ்ஷோட ஹீரோ யார்? தக்காளி. அதனால தான் தக்காளி ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நல்ல இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. காவெட்டாக இருக்கிற தக்காளி போட்டிங்கன்னா அது அவ்வளோவா டேஸ்ட் வராது. உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தனியாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த அளவு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடாயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிட்றோம். அது நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியும் போது ஒரு ஸ்மெல்லு, அந்த சவுண்ட் அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்பவே ஒரு குஷியாக இருக்கும் மனசில். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த குழம்பு இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இந்த பாருங்கள், இந்த கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை அதில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா நான் என்னோட முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். அந்த உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி நல்லாவே ஈஸியாக வதங்கிரும். இந்த உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு திருப்பி இங்கே பாருங்கள், தண்ணி நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். அதனால தான் அந்த தண்ணி விட்டு நிற்கிது. அப்பப்போ திறந்து அதை கிண்டி விட்டுறணும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், மிளகாத்தூள், அப்புறமா கொத்தமல்லி தூள், அவ்வளோதான் தேவை. இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 100 ml 150 ml வரைக்கும் தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அரைக்கிறதுக்கு. நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ஆனால் இவ்வளோ வதங்கினது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. நல்லா நம்ம கரண்டியை வச்சு 1-2 மசிச்சு விடணும். இந்த மாதிரி மசிச்சு விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. கொரகொரப்பாக இருந்தால் இந்த கிரேவிக்கு அவ்வளோவா டேஸ்ட் வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதையும் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளி நம்ம மசாலாவோட வதக்கியிருக்கோம் இல்லையா, அதை மூடி வைக்கணும். ஏன் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் தேங்காய் இது எதுவுமே வதக்கலை. அதனால அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதை மூடி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மாதிரி டைமில் நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இட்லி தோசைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டியாக வைக்கலாம். சாதத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, உப்பு பொங்கல்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா குலைவாக சாதத்தை நல்லா ஒரு பொங்கல் பதத்துக்கு பண்ணிக்கணும். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் எதுவுமே தாளிக்க தேவையில்லை. சும்மா உப்பு மட்டும் போட்டு அதை பொங்கி அந்த சாதத்துக்கு கூட இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போயும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், திக்னஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் திக்காக இருக்கும். அந்த திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.